இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஹவு டு அவாய்ட் ஜிஎஸ்டி பெனால்ட்டிஸ். இப்போ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்க பர்சன் வந்து கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டி ஆக்ட் ரூல் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதில் ஏதாவது வைலேஷன் பண்ணியிருந்தாங்க, அந்த வைலேஷன் வந்து தெரிஞ்சோ இல்லை தெரியாமையோ பண்ணியிருந்தா டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதில் டிமாண்ட் பெனால்ட்டி இதெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதை அவாய்ட் பண்ணுறது எப்படி, எந்த மாதிரியான மிஸ்டேக்குக்கெலாம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறதான் வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஜிஎஸ்டி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஃபினான்சியல் இம்பேக்ட் வந்து இருக்கும். ஏன்னா நோட்டீஸில் வந்து டேக்ஸ் எவைட் பண்ணியிருக்கதா சொல்லக்கூடிய அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி இதெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்கேஸ் நம்ம அதை ப்ரூவ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஃபினான்சியல் இம்பேக்டாக வந்து அந்த கம்பெனிக்கு வந்து முடியும். அதே மாதிரி லீகல் இம்ப்ளிகேஷனும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பிஸ்னஸோட ரெப்புடேஷனும் வந்து ஸ்பாயில் ஆகலாம். இந்த டிமாண்டை வந்து மிகப்பெரிய டிமாண்டாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ பாதிக்கப்படும். அதனால் ஆப்ரேஷனே வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு கூட பாதிப்பு இருக்குது. ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னா, நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து லாஸ்ட்டாக வந்து ஜிஎஸ்டி க்ளோஸ் பண்ணுறது வரைக்கும் வேரியஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிஎஸ்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் லெவலே வந்து இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஆஃபீஸர் வந்து அதை வேலிடேட் பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. ஒன்ஸு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் நமக்கு அலாட் ஆனதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம ஃபைல் பண்ணணும். பேஸ்ட் ஆன் உங்கள் டர்ன் ஓவர், குவார்ட்லி ரிட்டர்ன் ஆர் மந்த்லி ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபைல் பண்ணணும். இந்த மந்த்லி ரிட்டர்னில் வந்து உங்களோட சேல்ஸ் பர்ச்சேஸை வந்து டிக்ளேர் பண்ணணும். ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B. அதே மாதிரி இயர் எண்டில் உங்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 9(9)C ரிட்டர்னை வந்து கண்டிப்பாக வந்து ஃபைல் பண்ணணும். இதில் ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு டிஃபால்ட்டு தான். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் டிஃபால்ட்டுக்காக வந்து ரிட்டர்ன் லேட் ஃபைலிங், லேட் ஃபீ வந்து கண்டிப்பாக வந்து டிபார்ட்மெண்ட்டை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேமெண்ட்டும் வந்து ஆன் டைமில் வந்து ரெமிட் பண்ணணும். இன்கேஸ் நம்ம ரெமிட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து டிபார்ட்மெண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. கண்டினியூஸாக வந்து நீங்கள் மோர் தென் 3 மந்த் நீங்கள் பேமெண்ட் பண்ணல அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுறது வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது. அந்த அரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதுக்கும் வந்து சர்டன் லிமிட் இருக்குது. நம்ம பிஸ்னஸோட ரெக்கார்டு வந்து கம்பல்சரியாக வந்து ஒரு 6 இயர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். இது ஜிஎஸ்டி ரூலில் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. சேல்ஸ், பர்ச்சேஸ், ஸ்டாக் டீட்டெயில், அதே மாதிரி ஜிஎஸ்டி ரெலவெண்ட் டாக்குமெண்ட் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து 72 மந்த்து வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ரிட்டர்ன் வந்து நம்ம டைமிங்க்கு ஃபைல் பண்ணாலே லேட் ஃபீ இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். புக் கீப்பிங் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணுறதான் வந்து அஸ் பர் ரூல் பிரகாரம் தான் வந்து கிளைம் பண்ணணும். டேக்ஸ் அத்தாரிட்டி கூட ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணணும். இதில் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுவோம் அப்படின்னா இன்கரெக்ட் இன்புட் டேட்டா, நம்ம சேல்ஸ், பர்ச்சேஸ் இதெல்லாம் வந்து தவறான ரெக்கார்டு வச்சுருக்கோம் அப்படின்னா, ஃபால்ஸாக நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து மிஸ்டேக் ஆயிரும். எந்த சேல்ஸ் டர்ன் ஓவரையும் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ரிட்டனுக்கான டியூ டேட் எதுவும் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. டைமிங்க்கு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபைல் பண்ணணும். நீங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி ரூல் பிரகாரம் தான் வந்து கிளைம் பண்ணணும். செக்ஷன் 16 சொல்லியிருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் வந்து கிளைம் பண்ணணும். நீங்கள் கிளைம் பண்ணுற அமௌண்ட் வந்து ஜிஎஸ்டிஆர் 2B ரிப்போர்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். இப்போ ஜிஎஸ்டியில் நிறைய அஃபென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து மேஜர் அஃபென்ஸு. ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்காமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நீங்கள் குட்ஸு ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா மோர் தென் 40 lakhs அப்படின்னா கம்பல்சரி வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். இதே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா மோர் தென் 20 lakhs இருந்தால் ஜிஎஸ்டி எடுக்கணும். அது இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை தாண்டிடுச்சு உங்கள் டர்ன் ஓவர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வயலேஷன். அதே மாதிரி நம்ம டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்னில் பேமெண்ட் வந்து பண்ணிடணும். அது பேமெண்ட் பண்ணாமல் இருந்தாலும் வயலேஷன் தான். ஃப்ராடுலண்ட் கிளைம், ஐடிசி வந்து ராங்காக கிளைம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் அதுவும் வந்து மேஜர் அஃபென்ஸு. டேக்ஸ் எவேஷன் பண்ணுறதுக்காக ஃபேக்கான ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணியிருந்தால் இதுவும் வந்து ஒரு மேஜர் அஃபென்ஸு. ஜிஎஸ்டி டிரான்சாக்ஷன் ரிலேட்டடான டாக்குமெண்ட்டு, சேல்ஸ் இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், கிரெடிட் நோட், டெபிட் நோட், அதர் ரெலவெண்ட் டாக்குமெண்ட் வந்து கம்பல்சரி வந்து ஒரு 6 வருஷம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்.
உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஆட்டோமேஷன் டூல் இல்லை சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். மேனுவல் ஒர்க்கை அவாய்ட் பண்ணிக்கணும். ஹியூமன் எரரை வந்து 100% வந்து இந்த ஆட்டோமேஷன் மூலமாக வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டிங் வேல்யூஸ் வந்து அக்யூரஸியாக இருக்கும். ரிட்டர்ன் லேட்டாக ஃபைல் பண்ணால் ஒவ்வொரு நாளுக்கும் வந்து லேட் ஃபீ வந்து அப்ளிகபிள். இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை வந்து ஃபர்தராக நம்ம கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ளிகபிள். இன்புட் வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க, அதை யூட்டிலைஸும் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள். செக்ஷன் 73 அண்ட் 74 டிபார்ட்மெண்ட் சார்ஜ் பண்ணாங்கன்னா அதோட இம்பேக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டு. நம்ம ஜிஎஸ்டிஆர் திருப்பி ரிட்டர்னில் இன்புட் வந்து கிளைம் பண்ணுவோம். அந்த டைமிங்கில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் கிளைம் பண்ணணும். போர்ட்டலில் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நீங்கள் கிளைம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி போர்ட்டலில் ரிஃப்ளெக்ட் ஆகாத டிரான்சாக்ஷனுக்கும் வந்து கிளைம் பண்ணக்கூடாது. அந்த ரெக்கன்சிலேஷன் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ரெலவெண்ட் டாக்குமெண்ட்டும் வந்து மெயின்டைன் பண்ணணும். டேக்ஸ் அத்தாரிட்டி ஃப்யூச்சரில் கொரி ரைஸ் பண்ணாங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை காமிச்சு தான் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான ரெக்கன்சிலேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும். அது ஜிஎஸ்டிஆர் 1 இல்லை 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் பொழுது நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கான பிரேக்கப் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஜிஎஸ்டிஆர் 2B ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய வேல்யூக்கும் வந்து உங்கள்கிட்ட வந்து ரெக்கன்சிலேஷன் பார்ட் வந்து இருக்கணும். அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி டேட்டா வந்து மெயின்டைன் பண்ணணும். ஜிஎஸ்டியில் அதர் நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் செக்ஷன் 122 டிபார்ட்மெண்ட்டை வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. பெனால்ட்டி செக்ஷன் டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்குது. உங்கள் பிஸ்னஸ் மோர் தென் 5 crore டர்ன் ஓவர், உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து இன்வாய்ஸ் அப்ளிகபிள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்வாய்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணணும். அது இல்லாமல் மேனுவல் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆகும். அதனால் அதை கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்குங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் வந்து இவே பில்லும் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்வாய்ஸ் இவே பில் டர்ன் ஓவர் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். இது வந்து ஃபியூச்சரில் டிபார்ட்மெண்ட்டு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். டாக்ஸ் இன்வாய்ஸில் இருக்கக்கூடிய மேண்டேட்ரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து செக்ஷன் 31 ரூல் 46 கிளியர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து உங்கள் இன்வாய்ஸில் இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபார்மெட்டில் இமிடியேட்டாக வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்சர்ட் பண்ணல அப்படின்னா இதுவும் வந்து ஒரு நான் கம்ப்ளைண்ட்ஸ். ஃபியூச்சரில் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் தரலாம். மெயினாக வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கான HSN கோட், SASC கோட், நீங்கள் குட்ஸ் டீல் பண்ணுறவராக இருந்தால் HSN ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நொமென்கல்ச்சர். இதே நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவராக இருந்தால் சர்வீஸ் அக்கௌண்டிங் கோடு SAC அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்க உங்கள் பிஸ்னஸ்க்கு ரெலவெண்ட் கோடு எதுவோ அதை வந்து உங்கள் இன்வாய்ஸில் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். நீங்கள் ப்ராப்பராக இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணலைனாக்கா செக்ஷன் 125 பிரகாரம் வந்து டிபார்ட்மெண்ட்டை வந்து பெனால்ட்டி வந்து இம்போஸ் பண்ணலாம். பிஸ்னஸோட மந்த்லி ரிட்டர்ன், இன்வாய்ஸ், இவே பில் கம்ப்ளைண்ட்ஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணாலே எந்த நோட்டீஸும் வராது. இன்கேஸ் நோட்டீஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ரிசீவ் பண்ண அந்த நோட்டீஸ்க்கு வந்து ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் ஆன் டைமில் வந்து ரிப்ளை வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபைல் பண்ணிடணும். இப்போ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக். நீங்கள் ரிப்ளை ஃபைல் பண்ணாமல் ஐடியலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து எகென்ஸ்டாக வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். டிபார்ட்மெண்ட் ஆத்தரைஸ்ட் அத்தாரிட்டிக்கு வந்து நம்ம பிஸ்னஸ் ப்ரிமிசஸ்குள்ளே வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. தேவைப்பட்டால் குட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. உங்கள் பிஸ்னஸ் வந்து லீகல் மேனரில் ரன் பண்ணணும். குட்ஸை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், இல்லை நம்மளோட இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபராக வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரியாக வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் இல்லை டெலிவரி செலான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு எகென்ஸ்டாக இவே பில்லோட தான் வந்து குட்ஸை வந்து மூவ் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி குட்ஸு டிரான்சிட்டில் இருக்கும் பொழுது அதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்கு ரைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வெரிஃபை பண்ணும்பொழுது ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லை, மிஸ்மேட்ச் இருக்குது குட்ஸு அப்படின்னா அந்த குட்ஸை வந்து சீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. டிபார்ட்மெண்ட்டை வந்து டேக்ஸ் பேர் மேலே கிரிமினல் ஆக்ஷன் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா ஃபேக்காக வந்து ஒரு போகஸ் இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி ஐடிசி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க, ஃபால்ஸ் ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, ரீஃபண்டை வந்து தப்பாக கிளைம் பண்ணியிருக்காங்க,
அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மேலே வந்து லீகல் ஆக்ஷன் வந்து டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. தேவைப்பட்டால் அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து மேஜிஸ்ட்ரேட்க்கு முன்னாடி வந்து ஆஜராகிறதுக்குமே அவங்களுக்கு பவர் இருக்குது. டேக்ஸ் எவேட் பண்ண வேல்யூ வந்து மோர் தென் 5 crore இருந்தால் அவங்களுக்கு ஜாமீனே கிடையாது. வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் ரெண்டாக பிரிப்பாங்க. காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறது மோர் தென் 5 crore இருந்தால் அவங்களுக்கு ஜாமீன் கிடையாது. லெஸ் தென் 5 crore இருந்தால் அவங்களுக்கு ஜாமீன் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம ரிப்ளை ஃபைல் பண்ணியிருப்போம். ஃபைனலாக வந்து ஆஃபீஸர் வந்து ஒரு ஹியரிங் கண்டக்ட் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்டருக்கு எகென்ஸ்டாக நம்ம பேமெண்ட் பண்ணால் க்ளோஸ் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்தராக வந்து அப்ளைட் அத்தாரிட்டியை அப்ரோச் பண்ணி அப்பீல் வந்து ஃபைல் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் லெவல்லே பார்த்தீங்கன்னா வேரியஸ் லெவல் அப்பீல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் அப்ளைட் ட்ரிபியூனல், அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு. நம்ம லீகல் ரெமடிக்காக டில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம அப்ரோச் பண்ணலாம். அப்பீல் ஃபைல் பண்ணுறதுக்கும் ப்ரொசீஜர் இருக்குது. ஃபார்ம் ஏபிஎல் 01 ஆன்லைனில் தான் வந்து அப்பீல் வந்து ஃபைல் பண்ணணும். அப்பீல் ஃபைல் பண்ணும் பொழுது டிஸ்பியூட்டட் டேக்ஸ் அமௌண்ட்டில் 10% வந்து கட்டணும். அட்மிட்டட் டேக்ஸ் அமௌண்ட், நம்ம அக்செப்ட் பண்ண டேக்ஸை 100% வந்து கட்டினாதான் அப்பீலே வந்து அலோவ் பண்ணுவாங்க. நோட்டீஸ், ஆர்டர், அப்பீல் இந்த மாதிரி எந்த காம்ப்ளிகேட்டும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணாலே இது எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. ஜிஎஸ்டி லாவில் வந்து ரெகுலராக வந்து அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அப்டேட்டை வந்து நீங்களும் வந்து அப்டேட் ஆனீங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் எந்த விதமான வைலேஷனும் நடக்காது. டிபார்ட்மெண்ட் தரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை க்ளோஸராக வந்து மானிட்டர் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஈவெண்ட், ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெப்யூட்டட் ஜிஎஸ்டி நியூஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சோசியல் பிளாட்ஃபார்மை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான குவாலிஃபைடு ஒரு ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னர் வந்து ஹையர் பண்ணுங்கள். டேக்ஸ் சம்மந்தப்பட்ட கிளாரிட்டி வேணும் அப்படின்னா அவரை காண்டாக்ட் பண்ணி ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு நியூ டிரான்சாக்ஷன் ஏதாவது இருந்தால் உங்கள் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். டேக்ஸ் ரிலேட்டட் ஜேர்னல்ஸ், மந்த்லி நியூஸ் லெட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்குது. தேவைப்பட்டால் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக வந்து ஜிஎஸ்டி நாலேஜ் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அந்த லிட்டிகேஷன் வந்து ரெடியூஸ் ஆயிரும். மேக்ஸிமமான மிஸ்டேக் வந்து அவேர்னஸ் இல்லாதனால தான் வந்து தவறு பண்ணிடுறாங்க. இப்போ உங்களுக்கு கிளியரான அவேர்னஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் பிஸ்னஸில் எந்த மிஸ்டேக்கும் வந்து நடக்காது. இது மாதிரி டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக இமிடியேட்டாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் உங்கள் நண்பருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா அவரும் வந்து ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.